ஹலோ ஆல் வெல்கம் டு ஈஸி லெக்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்செட் 2023க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது என்னென்னா டான்செட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டான்செட்கான எக்ஸாம் டேட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா மறுபடியும் பார்த்துக்கோங்க. டான்செட் எம்சிஏக்கான டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25th மார்ச் அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரையும் உங்களுக்கு எக்ஸாம் 2 hours எக்ஸாம். அதே வந்து டான்செட் எம்பிஏவா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறது ஸோ வந்து 25th மார்ச் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டான்செட் எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளான் அப்படிங்கிற நேமை வந்து உங்களுக்கு சீட்டா பிஜி அப்படின்னு சொல்லி இந்த டைம் சேஞ்ச் பண்ணிக்காங்க. அதாவது காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் அட்மிஷன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26th மார்ச் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு மார்னிங் 10 to 12 o'clock சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே அஃபிஷியல் வெப்சைட்டில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற லிங்க்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ அந்த பிடிஎஃப்ல என்ன இருக்க போகுதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கிளியரான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து என்ன எப்படி இருக்கும் ப்ரொசீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்டான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் பாருங்கள். கைண்ட்லி யூஸ் லேப்டாப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப்ஸ் அண்ட் பேங்க் எனேபிள் கிரெடிட் கார்ட்ஸ். அதாவது உங்களுக்கு லேப்டாப்பில் வந்து உங்களை பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா மொபைலில் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் சர்வர் இஷ்யூ ஆகி பேமெண்ட் வந்து டபுள் டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மொபைல் டேட்டாவில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த மாதம் 22ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களால் இதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுதான் லாஸ்ட் டேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவாக என்னைக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டவுன்லோடிங் ஆஃப் ஹால் டிக்கெட் டென்டேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா 11th மார்ச் அன்னைக்கு. அதாவது உங்களுடைய எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு 2 weeks முன்னாடி எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீப் திஸ் ஃபார்ம் ஃபில்ட் இன் பை ஹேண்ட் ஃபார் த எரர் ஃப்ரீ டேட்டா டியூரிங் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டாஸை வந்து ஃபில் பண்ணி உங்கள் கையிலே ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இன்கேஸ் வந்து உங்களுக்கு எதாவது அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் ஒரு நேம்லேயே வந்து ஒரு சின்ன உங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் ஆகி வரப்போ அந்த நேம்லேயே தான் வரும். ஸோ உங்களோட நேம் வந்து மிஸ் மேட்ச் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட மெயில் ஐடி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நேட்டிவிட்டிலையோ உங்களோட ஏதாவது ஒரு உங்களுடைய முக்கியமான டீட்டெயிலை நீங்கள் வந்து தவறாக அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து மெயில் அனுப்பி தான் டான்செட் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க ஒரு அஃபிஷியல் மெயில் ஐடி கொடுப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி தான் உங்களால் அதை ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது தேவையில்லாத அன்னெசரி உங்களுக்கு டென்ஷன் கொடுக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க முதல்லையே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டேட்டாவை ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கையில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் கையிலே வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் எரர் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் நேம் ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் எந்த வந்து இமெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அதையும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், நேட்டிவிட்டி இதெல்லாம் கொடுத்துட்டு முக்கியமான ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தட் இஸ் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். தட் இஸ் ஒன் செலக்டட் பட் நாட் பாசிபிள் டு சேஞ்ச். அதாவது என்னென்னா நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும் எக்ஸாம் சூஸ் பண்ணுறப்போ. ஏன்னா இப்போ நீங்கள் எம்பிஏ மட்டும் சூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை எம்சிஏ மட்டும் சூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை எம்இ எம்டெக் எம்ஆர்க் மட்டும் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் வந்து நீங்கள் ரெண்டு எக்ஸாம்ஸ் எழுதலான்னு இருக்கீங்க, இல்லை 3 எக்ஸாம்ஸ் எழுதலாம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கரெக்ட் ஆப்ஷனை நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது எம்பிஏ எம்சிஏ ரெண்டுமே நான் அப்பியர் ஆக போகிறேன் மேம், இல்லை வந்து எம்பிஏ எம்சிஏ எம்இ எம்டெக் அதுவுமே அப்பியர் ஆக போகிறேன், 3மே நான் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு தடவை எம்பிஏ இது பண்ணிவிட்டேன் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ எம்சிஏக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணுறேன்னு பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை வந்து என்னென்ன அப்பியர் ஆக போகிறீங்கன்றத ப்ராப்பராக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் இருக்கும் பேக் சைடில். அப்போது வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து ஃபஸ்ட்டு லாகின் ஐடி க்ரெடென்ஷியல்ஸ் க்ரியேட் பண்ணுறப்போவே நீங்கள் என்னென்ன எக்ஸாம் அப்பியர் ஆக போகிறீங்கன்னு சொல்லிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது லாகின் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப காமனானதான். உங்களோட ஜெண்டர், கம்யூனிட்டி, கேஸ்டோட கோடு அண்ட் அட்ரஸ், பின்கோட், நேஷ்னாலிட்டி இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அதெல்லாம் கொடுங்க. ஸோ
தட் இஸ் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜியாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. ஸோ இதெல்லாம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் டீட்டெயில்ஸ் அண்ட் 12th மார்க் டீட்டெயில்ஸ். ஸோ எந்த இயர் ஆஃப் பாசிங், அந்த சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், எந்த இன்ஸ்டியூஷன், ஸோ அதெல்லாம் கரெக்டாக கிளியராக பார்த்து கொடுங்க. உங்களோட 10th and 12th அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் டிகிரி. ஸோ குவாலிஃபைங் டிகிரி வந்து நீங்கள் இப்போ யூஜியில் ஃபைனல் செம்மில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவிஷனல் இருக்காது. அப்போ வந்து நீங்கள் கன்சாலிடேட் மார்க் ஷீட் வச்சு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கிறது. குவாலிஃபைங் டிகிரியோட ரிஜிஸ்டர் நம்பர், எந்த இயர் ஆஃப் பாசிங், முடிச்சவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கன்சாலிடேட்டட் டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவிஷனல் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர் 1 to 15 கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சென்டர்ஸ்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கும். அதாவது நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறப்போ உங்களுக்கு சென்டர்ஸ் வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட், இது வந்து என்னென்னா உங்களோட டிபார்ட்மெண்ட், நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. இப்போ ஈஸியாக இருந்தால் ஈஸி, அந்த மாதிரி நீங்கள் என்ன வந்து டெக்னிக்கல் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அதுதான் 4th and 5th ஸ்டெப்பு. ஸோ ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும். செல்ஃபி ஃபோட்டோஸோ இல்லை வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து பிளர்ட் ஆனதோ, பேக்ரவுண்ட் கிளியராக இல்லாத ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க. விச் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்குவாலிஃபை ஆகிடும் உங்களோட அப்ளிகேஷன். ஸோ ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அண்ட் வித் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைல் சைஸ் ஷுட் பி less than 50 KBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு 50 KBக்குள்ளே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு less than 11 KB இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ வந்து அந்த சைஸ் ரிடக்ஷன் வந்து உங்களால் கூகுள்லேயே பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரௌசிங் சென்டர்லேயே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு கிளியரான ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே சைன் பண்ணி அதை வந்து less than 11 KBக்குள்ளே வர மாதிரி ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களோட அடுத்த கட்ட டீட்டெயில்ஸ்க்கே போகும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டு தான் பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு போவீங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு போயிட்டீங்கன்னா இதை எடிட் பண்ண முடியாது. அதனால் வெரிஃபை பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை சேஞ்சஸ் வரப்பையும் நீங்கள் மெயில் அனுப்பி தான் இது பண்ணணும். அவங்க நிறைய பேர் மெயில் அனுப்புகிறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். இது உங்களுக்கு தான் தேவையில்லாத டென்ஷன் வரும். அதனால இந்த இடத்துல நான் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் MCA அண்ட் MBA அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுங்கள் ஃபார் SC ST ST கம்யூனிட்டிக்கு. அதை தவிர்த்து இப்போ ME MTech MArch MPlanuக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், SSLC மார்க் ஷீட், டிப்ளமோ ஆர் HSC மார்க் ஷீட், 12th 10th, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொவிஷனல் அல்லது குவாலிஃபைங் டிகிரி சர்டிஃபிகேட். அது வந்து தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் ஆகி டிகிரி முடித்தவங்களால தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும். மார்க் ஷீட்ஸ் ஆஃப் ஆல் செமஸ்டர்ஸ் அண்ட் கன்சாலிடேட்டட், அதுவும் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். காப்பி ஆஃப் போத் சைட் ஷுட் பி அப்லோடட்னு கொடுத்துட்டாங்க. அதாவது உங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஆல்சோ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஆர் மார்க் ஷீட் டில் ப்ரீவியஸ் செமஸ்டர் ஃபார் ஃபைனல் செமஸ்டர் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய முதல் செமஸ்டர் நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் டிசேபிலிட்டி, நெட்டிவிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்ளிகபிளாக இருந்தால் நீங்கள் அப்ளை கொடுக்கலாம். கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அது வந்து ஒன்லி ஃபார் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைலாக நீங்கள் வந்து மர்ஜ் பண்ணிட்டு அந்த சிங்கிள் PDF ஃபைலை வந்து less than 5 MBயாக குறைச்சி நீங்கள் அதை வந்து ஒரே இதையாக அப்லோட் பண்ணிடுங்க. என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ SC SC STக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்கு MCA MBA அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை ME MTech MArch எல்லாத்துக்குமே வந்து 500 அண்ட் அதர் கம்யூனிட்டிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 1000 rupees. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து தனியாக நீங்கள் பே பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 795 ஃபார் SC SC ST கம்யூனிட்டி அண்ட் உங்களுக்கு அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1590 வருது. அண்ட் இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படிங்கிறது
ஒன்லி ஃபார் சீட்டா பிஜி அப்படிங்கிற இது மட்டும் தான். அதாவது டான்செட் எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் அப்பியர் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஒன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால் எந்த ஒரு டேட்டாவையும் சேஞ்ச் பண்ண முடியாது. யுவர் டீட்டெயில்ஸ் ஆர் வெரிஃபைட் ஒன்லி ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கீப் த பிரிண்ட் அவுட் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் எனி ரெஃபரன்ஸ் இன் ஃபியூச்சர். கைண்ட்லி லாகின் 2 to 3 days ஆஃப்டர் பேமெண்ட் டு நோ த அப்ரூவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமும் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி வரையும் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே. அண்ட் இந்த அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து உங்களோட மெயில் ஐடியிலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காவது சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மெயிலில் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க. பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ஃப்யூச்சருக்காக கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஈஸி லெக்சர்ஸ்.